3:46 ட்விட்டரில் ஒரு மிஸ்டீரியஸான ட்வீட் செஞ்சாங்க. அண்ட் இதை பார்த்து நிறைய பேருக்கு மண்டையில் கரைஞ்சிட்டு இந்த ஃபோட்டோ பார்த்துக்கிறோம். இது புரியுது, ஆனால் இதுக்கு மேலே என்னது இருக்குது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது புரிஞ்சுச்சா? இந்த பாருங்கள், நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். உங்களுக்கு புரியலை நான் சொல்கிறேன். இனோவாவில் ஒரு இது வச்சாங்க சொசைட்டி. அந்த சொசைட்டிலேருந்து இந்த டோரேமான் அவங்க ஓஷனுக்கு ரொம்ப அண்டர் போனாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு டால் கிடச்சி. அந்த டால் ப்ளூ கலரில் இருந்து அது வேறு எந்த டாலும் இல்லை. அதுக்கு கலர் என்ன தெரியுமா? ப்ளூ. அடுத்து அவங்க அதை கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்த்தா அது நம்ம வேற யாரும் இல்லை, நம்ம சின்ன வயசு. அடுத்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அது வேறு எதுவும் இல்லை, நம்ம சின்ன வயசு ஃப்ரெண்ட் டோரேமானுக்கு எதாவது ஃபியூச்சர் தான். அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. எதுக்குன்னா அது டோரேமான் தான். இப்போ இது இருக்கும், டோரேமான் எப்படி ஓஷனுக்கு கீழே வந்துச்சு? அதில் ஒரு ஸ்மைல் கூட கிடையாது. இவ்வளோ டீப் ஓஷனில் யார் டோரேமான் போட்டா? அடுத்து அவங்க அந்த டோரேமானை தூக்கி பார்த்தா அதுக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்து எப்படி இந்த டோரேமான் இங்கே வந்துச்சுன்னு உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? அந்த இடத்துல யாருமே போக முடியாத அளவுக்கு வெயிட்டு. டோரேமான் வெயிட்டு உங்களுக்கு டோரேமான் ஒரு ஸ்பெசிஃபிக்லி ஒரு ரோபோட் 22nd செஞ்சுரியிலேருந்து வந்த ரோபோட் வந்துச்சு. ஆனால் டவுட், டோரேமானை யார் கீழே போட்டா? டோரேமான் வெயிட் 123.129.3 kgs. இவ்வளோ வெயிட்டை நீங்கள் தூக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் மசில் பாடியே அங்கே ரொம்ப இதாகும். ஆனால் கொஸ்டின் என்னது, அந்த டோரேமான் எப்படி இவ்வளோ அண்டர் ஓஷனில் வந்துச்சு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ டோரேமான் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு அவ்வளோ தெரியலை. ஆனால் சயின்டிஸ்ட்டை பொறுத்து இந்த டோரேமான் இது கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நிறைய வருஷம் முன்னாடி இருக்கும். சொன்னோன்னா அந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்க இந்த டோரேமான் ஆல்மோஸ்ட் 450 இயர்ஸ் முன்னாடி செஞ்சாங்க. மீன்ஸ் 450 இயர்ஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், 450 இயர்ஸ் எவ்வளோ இதாக இருக்கும். அடுத்த சவுண்டு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் இக்னோர் பண்ணுங்கள். ஆனால் அதுக்கு எத்தனை வருஷம் முன்னாடினா 450 இயர்ஸ். மீன்ஸ் இதுலேருந்து நம்ம 1573 இது உருவாக்கியிருக்காங்க. மீன்ஸ் 1573 டோரேமானை உருவாக்குனதே. டோரேமான் ஃபஸ்ட்டு மாங்காவே 1969 தான் டோரேமான் ஃபஸ்ட்டு மாங்காவே வந்துச்சு. ஸோ இது எப்படி 1573 இந்த டோரேமானை செஞ்சுருப்பாங்க? கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல. அடுத்த இது சயின்டிஸ்ட் கூட இன்னும் இவ்வளோ தெரியாது டோரேமான் 1573 எப்படி உருவானா. ஆனால் இது ஒரு பார்க்கறதுக்கு டாலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது ஒரு ரோபோட். எப்படி இந்த காலத்தில் எப்படி ரோபோட் செஞ்சுருப்பாங்க? யாரோ ஒருவேளை இருக்கலாம், ஏதோ ஒரு ஃப்யூச்சர்லேருந்து பாஸ்ட்டில் டோரேமானை தூக்கி போட்டிருக்காங்களோ, இல்லைன்னா பாஸ்ட்டில் கூட ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். இந்த விஷயத்த 1573 யாருக்கும் தெரியாது. ஆனால் 22 ஏப்ரல் 2022 3:46 PM இந்த விஷயத்தை தெரிஞ்சிருக்கு. ஸோ இது எந்த டோரேமான்? இது ஃப்யூச்சரில் டோரேமானா இல்லைன்னா பாஸ்ட்டில் எக்ஸிஸ்டான டோரேமானா? யாருக்கும் இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஒருவேளை இருக்கலாம் இது சயின்டிஸ்டாலே உருவாக்கப்பட்ட டோரேமான். ஆனால் இது தெரியாததுனால, இது டேஞ்சரஸாக இருக்கிறதுனால இது தூக்கி போட்டிருப்பாங்களோ? இது எல்லாத்தையும் நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் போட்டுட்டு பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அவ்வளவுதான். பாய் பாய்.